ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 40 டே இன்டர்மீடியட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் Day 8 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிதிஷ் அப்பாவோட வெயிட் பார்த்துடலாம். இன்னைக்கு நிதிஷ் அப்பாவோட வெயிட் வந்து 85 இல்லைங்க 84.950 கிராம் காமிக்குது. நிதிஷ் அப்பாவுக்கு அதை பார்த்துனே சந்தோஷம் தாங்க முடியல. 300 கிராம் வந்து குறைஞ்சிருக்கு. நேற்று கூடிச்சு, இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சோன்னே அவங்களுக்கு ஓகே தான். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறவும் செய்யும். ஸோ வெயிட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கு வச்சுக்கோங்க. அதையே குறிக்கோளாக வச்சு பார்க்காதீங்க. அது மாதிரி மார்னிங்கில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தான் செய்யும். ராத்திரி வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ கூட தான் காமிக்கும். அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. சரி வாங்க இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டாங்க அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்டடி ஹாலிடே. நிதிஷ்க்கு ஸ்கூல் கிடையாது. அதனால் நாங்கள் காலையில் 6 மணிக்கே வாக்கிங் போயிட்டோம். கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது 5:50 6 மணி அந்த மாதிரி கிளம்புவோம். வீட்டுக்கு வரும்போது 7:30 ஆயிரும். ஸோ ஒரு 1.5 hours காலையிலே 10,000 kilometers வாக்கிங் ஸ்டெப் அப்படின்றத ஃபினிஷ் பண்ணியாச்சு. காலையிலேயே கலோரி பேனிங்கையும் நாங்கள் முடிச்சிட்டோம். 2 பேருமே சூப்பராக வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். மணி வந்து கரெக்டாக 8 ஆகுது. வெயில் காலம் வந்துருச்சு. வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட என்னால் 1/2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. தண்ணி தாகம் செம்மையாக எடுக்குது. 7:30 வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக 8 மணிக்கு எடுத்துருவேன். காலையில் சாப்பாடாக எடுக்கிறது கேப்ப கஞ்சி தான். ஸோ நிதிஷ் அப்பா வந்து ஒரு 450-500 ml வரும். இந்த கிளாஸ் பெரிய கிளாஸு. நான் எடுத்துருக்க வந்து 250 ml தான் வரும். ஸோ 300 சம்திங். அந்த 300லேருந்து 250க்குள்ளே தான் வந்துடும். இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தண்ணியாக நல்லா எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னது முளைக்கட்டின பச்சைப்பயிறு 50 கிராம் எடுத்திருக்காங்க. கத்திரிக்காய் பொரியல் வந்து ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்திருக்காங்க. நான் வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். முளைக்கட்டின பச்சைப்பயிறு நட்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். ஸோ நான் அவங்க கூட தான் எடுத்துக்கிறேன்ப்பா. நான் ஒரு 8:45 அந்த டயத்துலேயே வந்து நட்ஸு முளைக்கட்டின பயிறு எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் 2 பேரும் எடுக்கிற டைம் அப்படின்றது கரெக்டாக மணி 10 ஆகுது. அந்த டயத்தில் தான் நாங்கள் வந்து இந்த கூழ் 2 எடுத்துக்கிறோம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸா நான் வந்து ஒரு சோளக்கருது தான் எடுத்துக்க போறேன். நிதிஷ் அப்பாவுக்கு ஒரு சோளக்கருதும் 2 வாழைப்பழமும் அவங்க எடுத்துக்கிறாங்க. கம்மியா தான் இருக்கு. வாழைப்பழம் அப்படின்றது ஒரு 50 கிராம் கிட்ட தான் இருக்குது. சோளக்கருது அப்படின்றது ஒரு 100 to 110 கிராம் கிட்ட வருது. ஸோ மிட் மார்னிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறது இதுதான். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் நிதிஷ் வந்து 1:30 எடுக்கிறாங்க. சாதம் 150 கிராம் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வடிச்ச சாதம் ஒயிட் ரைஸ் தான் எடுத்துக்கிறாங்க. பீக்கங்காய் குழம்பு இது ஒரு 100 கிராம் கிட்ட எடுக்கிற அளவு. அதே மாதிரி கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல், வெஞ்சனமாக இன்னைக்கு தான் எடுக்கிறாங்க. மத்தியான சாப்பாடுகள் அப்படின்ற போது காய் 1 பங்குன்னு, அதாவது மத்தியான சாப்பாடு எப்பயுமே டயட் மெயின்டைன் பண்ணாலும் சரி, நீங்கள் மெயின்டைன் வெயிட் பண்ணாலும் சரி, டயட்டில் இருந்தாலும் சரி, சாதத்தை எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கணுமோ கம்மி பண்ணிவிட்டு காய்களை நிறையா எடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு டயட்டாக இருக்கும். ரொம்ப கம்மி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லோவாக தான் ஆயிரும் பிளட்லேருந்து எல்லாமே. அதனால் மெயினாக மத்தியான சாப்பாடு காய்கள் நிறையா எடுத்துக்கோங்க. அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ மதியான சாப்பாடாக இன்றைக்கி வந்து இதுதான் எங்கள் வீட்டில். மதியம் 2 மணி ஆகுது. நான் வந்து கீரை நல்லா நிறையா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ மீதம் இருந்த காயை அப்படியே எடுத்தாச்சு. நான் மதியானத்துக்கு இதான் எடுத்துக்கிறேன். காலையில் ஒரு 11-12 மணிக்கு வந்து தண்ணி பழம் நல்லா நிறையா சாப்பிட்டுட்டான். அதனால வந்து அந்தளவுக்கு பசி எடுக்கலை. அதனால நான் 2 மணிக்கு மேலே தான் இப்போ தான் 2 மணிக்கு பசி எடுக்குது. அதனால காய்கள் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். ரொம்ப ஹெவி மீலாக என்னால் எடுக்க முடியல. அதனால் என்னோடய மீலை நான் 3ஆக எடுக்காமல் கொஞ்சம் பிரித்து 4-5 மீலாக அந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பசி வருது. இந்த அளவு தான் என்னால் சாப்பிட முடியுது. அதுக்காக இதையே எல்லோரும் சாப்பிடுங்க நான் சொல்ல வரல. ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க அப்படின்பீங்க. ஒரு சிலர் நான் ஃபாலோ பண்ணுறதே திரும்ப ஃபாலோ பண்ணுவீங்க. உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலோரிக்கும் டிஃபிஷியஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் குறையும், அப்புறம் முட்டி வலி வரும், பாத வலி வரும். அதனால் சாப்பாடை ரொம்பையும் கம்மியாக எடுக்காதீங்க. ஹெல்த்தியாக எடுங்க. 3 வேளையும் ஹெல்த்தியாக எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸில். அது மாதிரி உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள கலோரியில் கொஞ்சம் டிஃபிஷியஸாக எடுத்துக்கோங்க. உங்கள் BMR வந்து 1800 கலோரி காமிக்குதுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அப்படின்றது 1700லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா 1800லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1800, 1700 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. டக்குன்னு ஒரேடியாக அப்படியே ரொம்ப குறைச்சிடாதீங்க. அது வந்து வெயிட் லாஸை விட நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் கொண்டு வரும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதை விட உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கோ. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. டெய்லி 1 hour ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். டயட்னாலும் சரி, நார்மல் லைஃப்லேயும் சரி. அப்போனா தான் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இப்போ நான் என்னோடய சாப்பாடு எடுத்து சாப்பிட்றேன். இது நிதிஷ் அப்பாவுக்கு, இது எனக்கு. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு 350 ml அளவுக்கு ஸ்நாக்ஸ் டயத்தில் எடுத்துக்குவாங்க. நான் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு லஞ்சாகவே நான் எடுத்துக்குவேன். அவங்க வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறாங்க.
4:30க்கு நான் எடுக்கிறது ஃபேட் கண்டென்ட்க்கு தான். நல்லா நிதிஷ் அப்பா கடைசி மீலாக எடுக்கிறது சிகப்பு அவுளில் செஞ்ச இந்த டிஷ்ஷு பேர்லாம் எனக்கு தெரியாது, பேர்லாம் கிடையாது, சிகப்பு அவுள் தான் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சமாக வெந்நி தண்ணி லைட்டாக ஊற வச்சுட்டு 1 கப்பு அவுள்னா 1/2 கப்புக்கு 1/4 கப்புக்கு வெந்நி தண்ணி ஊற்றி கொஞ்சம் பொலன்னு அதை ஊற வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வெள்ளம் இருக்கு இல்லையா, நான் வெள்ளம் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் நிதிஷ் அப்பாவுக்கு. நிதிஷ்க்கு வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஆப்பிள் எடுத்து 2 பேத்துக்கும் பாதி பாதி கட் பண்ணிட்டு தேங்காய் திருகி போட்டிருக்கேன். ஸோ சாயந்தரம் 5:30க்கு நிதிஷ் அப்பா கடைசியாக எடுக்கிறது இதுதான். நான் வாட்டர் மெலனோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிதிஷ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் அதை எடுத்துக்கிறான். சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 6 மணிக்கு சைக்கிளிங் போகலான்னு இருக்கோம். ஸோ கடைசி மீலாக நிதிஷப்பா எடுக்கிறது அவள் தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து குக்கிங் வேண்டாம், அன்குக்கிங்காக ஏதாவது சிம்பிளாக கொடுனாங்க. இதுவுமே கலோரி பார்த்தீங்கன்னா 250 கலோரி வந்துடும். அவளுமே கலோரி கொஞ்சம் கூட தான், ஜாஸ்தி தான், கொஞ்சம் காப்ஸ் அதிகமாக காமிச்ச மாதிரி காமிக்கும். ஆனால் இதில் ஃபைபரும் இருக்குது சிகப்பு அவளில். ஸோ லாஸ்ட் மீலாக அவங்க எடுக்கிறது இதுதான். நானும் நிதிஷும் சாயந்தரம் 6 to 7 மணி வரைக்கும் சைக்கிள் ஓட்ட போயிட்டோம். என்னோடய வாட்சில் வந்து சார்ஜ் இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய ஸ்மார்ட் வாட்ச் வந்து பாதிலே ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் நிதிஷோடது ஃபுல்லாக இருந்தது. 1 hour கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி நானும் நிதிஷும் சைக்கிள் ஓட்டியிருக்கோம். செல்லு கூடல போகும்போது எடுத்துகிட்டு போகல நாங்கள் எதுவுமேவும். சூப்பராக இருந்தது. சாயந்தரம் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜியாக, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா நல்லா ஒரு பேன் பண்ணிட்டு வந்துட்டோம் 1 hour அப்படின்ட்டு. அடுத்து ஒரு 7லேருந்து 9 மணி வரைக்கும் அவன் நல்லா பிரிஸ்காக படிப்பான். ஸோ நம்மளும் அடுத்தடுத்து எடிட் பண்ணுற வேலையில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ செம்மையாக இன்றைக்கி வந்து மார்னிங் வாக்கிங்கும் சரி, ஈவினிங் சைக்கிளும் சரி சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டான். டயட்டையும் ஓரளவுக்கு நானும் சரி நிதிஷ் அப்பா செம்மையாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக் சந்திக்கலாம்.